நான் ரிமைண்ட் தான் பண்ணணும். உங்கள் வந்து பணத்தை கட்ட தவறிட்டீங்க, கட்டிடுங்க, பறந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்ல தான் முடியுமே தவிர வற்புறுத்த முடியாது. இது ஆர்பிஐ கிளீனாக போட்டிருக்க சட்டம். இதை சொல்கிற அளவு அவங்களுக்கு பொறுமை இருக்காது. நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் பேசுகிற நீங்கள் வந்து ஆர்பிஐ சொன்ன மாதிரி வந்து டிஓ கட்டிருக்க வேண்டியதுன்னு இங்கே தான் வந்து நீங்கள் வந்து அவங்கள முட்டாள்னு ப்ரூவ் பண்ணணும். டெலிகாலர்ஸை இப்போ டெலிகாலர் பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க. ஆர்பிஐ சட்டம்லாம் பேசுகிறீங்க, ஆர்பிஐ ஒழுங்கான நேரத்தில் வந்து டிஓ கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு புஷால்தனமான ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. அப்போ தான் நீங்கள் சொல்லணும், ஆர்பிஐன்றது வந்து பேங்கை தான் கட்டுப்படுத்தாங்க, தனி மனுஷனை கட்டுப்படுத்தாது. இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ் வேர் நாட் மெயின்டைன்ட் இன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒருத்தரோட தனி மனித கணக்கு வந்து அங்கே வச்சுக்க முடியாது. உதாரணத்துக்கு பாரத வங்கியில் நான் கணக்கு வச்சுருக்கேன்னு சொல்லலாம். இன்னொருத்தர் வந்து நான் வந்து ரிசர்வ் பேங்க்லேயே கணக்கு வச்சுருக்கேன்னு சொல்லுவார். அது பொருடா. ஏன்னா ரிசர்வ் பேங்க்கில் வந்து தனி மனித கணக்குகளை பார்த்துக்கிறதும் கிடையாது, தனி மனித ஒழுக்கம் பிரச்சனை கட்சியில் ஆர்பிஐ தலையிடுறதும் கிடையாது. அதெல்லாம் அந்த மாநில அரசு மத்திய அரசு சட்டத்தின் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். இப்போ இந்திய தண்டனை சட்டம், பாரதிய நியாய சுரக்ஷா, இது போல் சட்டங்கள் தான் வந்து தவறுகளையும் தப்புகளையும் கண்காணிக்கிறது. அது போல் சட்டம் வந்து தண்டிக்கிறதும் அதில் தான். ஆர்பிஐ வந்து எந்த சட்டமும் போடல, தனி மனித நீதிகளோ டிஓ கட்டு, நீ பேமெண்ட்டை பண்ணு, டேட்டில் வந்து நீ பேமெண்ட்டை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லவே சொல்லாது. அதோட வேலை என்ன? வங்கிகள் ஆர்பிஐக்கில் ரிஜிஸ்டர் பண்ணுற வங்கிகள் இருக்குது இல்லையா, கம்பெனி ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணுற வங்கிகள், அதெல்லாம் ஒழுங்காக வந்து வட்டி விகிதம் வந்து சரியாக இருக்கா, வட்டி வந்து அதிகமாக வசூலிக்கிறாங்களா, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்றத கண்காணிக்கிறது மட்டும்தான். இது கூட பொதுமக்கள் பாதிக்கப்படுறதா கூட பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஸ்ட்ரைட்டாக வராது. ஆம்புட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்கார், பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஒரு வங்கி இந்த மாதிரி தவறு பண்ணிச்சு, இந்த மாதிரி வட்டி விகிதாச்சாரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதே போல் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படி புகாரில் தெரிவிக்கலாம். உங்கள் புகாரில் தெரிவிக்கிறதுக்கு தான் அந்த பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன்ற ஒரு பதவியே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளுக்கு இதெல்லாம் சொன்னீங்கனாலே அவங்க உஷாராயிடுவாங்க. சரி ஓகே, எப்போ தான் கட்டுறீங்க அப்படின்னு வழிக்கு வருவாங்க. ஸோ இந்த சான்றுகளை சேகரிக்கிறது, போலீஸ் புகார்லாம் பழைய ட்ரெண்டு. அதெல்லாம் 2005 ஜனவரிக்கு முன்னாடி காலத்தோடு ஒழிஞ்சு போச்சு. இப்போல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லோன் வாங்கினவர் கட்ட முடியலன்னா கிட்டத்தட்ட ஒரு தகவல்களை சேகரிக்கணும்னா ஒரு 100-200 ரெக்கார்டிங் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க.